செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள். அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய சி.என். அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாள். அவர் யாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். என்னடா அப்படின்னா, தமிழ்நாடு என்று பேர் சூட்டி அவர் தான். அதுக்கு முன்னால் மெதராஸ் பட்டினமாக இருந்துச்சு. இந்த அண்ணாதுரை என்னென்ன நிறைய அவர் அவர் பொருளியல், அதாவது பொருளாதாரம் தான் படித்தார். பச்சையப்பன் கல்லூரியில் படித்து பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். பேச்சாற்றல், படைப்பாற்றல் நிறைந்தவர். அவர் நிறையா ஆங்கிலத்திலும் பேசுவார், தமிழ்லையும் பேசுவார். ஒரு முற்போக்கு சீர்திருத்த நாடகங்களை எழுதியிருக்கிறார். அதில் அவரே இயக்கியிருக்கிறாரு, அவரே நடித்திருக்கிறார். அது மாதிரி தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய கதை வசனம் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். ஏன் இதெல்லாம் எழுதினார் அப்படின்னா, அந்த சீர்திருத்த கருத்துக்களை இந்த நாடகம் மூலமாகவும் படங்கள் மூலமாகத்தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். அப்புறம் பெரியார் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பாசம். அதனால் அவருடைய பெரியார் நீதி கட்சியில் போய் சேர்ந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் பெரியாருக்கும் உடனான இது வளர்ந்து குடியரசு, விடுதலை அப்படின்ற பத்திரிகை அந்த பத்திரிகையிலலாம் இவர் தான் ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் இவரே திராவிட நாடு அப்படின்னு ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார். அண்ணா மிக 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 சிறந்தவர். சுயமரியாதை இயக்கங்கள் கொண்டு வரணும்னு விரும்பினவர். அந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் இதெல்லாம் ஆதரித்தவர். அதாவது அவர் மாதிரி ஒரு எந்த இதுக்கும், அதாவது நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார். அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவரை சொல்லிட்டு தான் இன்னமும் எல்லா கட்சிகளும் அவரை சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றன.